வணக்கம் மற்றும் நமஸ்கார். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பற்றி பேச போகிறோம். குறிப்பாக பார்கின்சன் நோயாளிகள் எந்தெந்த வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ்களை எடுத்துக்கொள்வது மூலம் பார்கின்சனில் அவர்களுக்கு தெரியும் அனைத்து அறிகுறிகளும், உதாரணமாக கைகளில் நடுக்கம், கைகள் கம்பிப்பது, நடக்கும்போது சிரமம், கைகள் மற்றும் கால்களில் இறுக்கம் உணர்வது மற்றும் சில விஷயங்களை நோயாளி நினைவில் வைத்துக் கொள்ள முடியாமல் போவது போன்றவை குறைய வாய்ப்பு உள்ளது என்பதை பற்றி. இந்த மாதிரியான எந்த அறிகுறியும் உங்கள்கிட்ட தெரிஞ்சால் நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்களை எடுத்துக்கொண்டு உங்கள் அறிகுறிகளை பெரிதும் கட்டுப்படுத்த முடியும். பார்கின்சன் என்பது ஒரு நோயே அல்ல, இது தினசரி ஒரு போராட்டம். ஆனால் சரியான உணவு இந்த போராட்டத்தை எளிதாக்க முடியும். இன்னைக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பற்றி பேச போகிறோம். இது மூளையின் சக்தியை அதிகரிக்கவும் நரம்புகளுக்கு ஆதரவாகவும் இருக்கும். பார்கின்சனில் என்ன நடக்குது? கைகள் கால்கள் நடுங்குதல், உடலில் இறுக்கம், பலவீனம் மற்றும் மெதுவான இயக்கம், நினைவாற்றல் மற்றும் மனநிலையிலும் பாதிப்பு ஏற்படும். மருந்துகள் அவசியம், ஆனால் ஊட்டச்சத்து அவற்றின் விளைவுகளை மேலும் அதிகரிக்கிறது. உதாரணமாக ட்ரை ஃப்ரூட்ஸ். எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்களை நீங்க சாப்பிடணும்? முதல் ஒன்று அக்ரோட், அதாவது வால்நட். வால்நட்ல என்ன இருக்கிறது என்றால் இது மூளைக்கு சிறந்த உணவாகும். இதில் ஓமேகா 3 கொழுப்பு அமிலம் உள்ளது. இது மூளை செல்களை பாதுகாக்கிறது, நினைவாற்றல் மற்றும் கவனத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. நீங்கள் தினமும் 1 அல்லது 2 வால்நட் எளிதாக சாப்பிடலாம். இரண்டாவது என்பது பாதாம். பாதாம் என்றால் என்ன? இது பலவீனத்தையும் நடுக்கத்தையும் குறைக்கிறது. இதில் வைட்டமின் இ உள்ளது மற்றும் நரம்புகளை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது, அதாவது நர்வ்ஸ் ஐ சேதத்திலிருந்து காப்பாற்றுகிறது. நீங்கள் தினமும் 4 முதல் 6 பாதாம்களை ஊற வைத்து எளிதாக சாப்பிடலாம். மூன்றாவது உலர் பழம் என்பது திராட்சை உலர் பழம், கிஷ்மிஷ். கிஷ்மிஷ் என்ன செய்கிறது? இது மூளைக்கும் வயிற்றுக்கும் இரண்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. கிஷ்மிஷில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது, மேலும் இது பிஎன்எம்இ கப்ஜம் பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. பார்கின்சன்ஸ் நோயாளிகள் பெரும்பாலும் பிஎன்மி கப்ஜம் போன்ற பிரச்சனையையும் அனுபவிக்கிறார்கள். நீங்கள் தினமும் கிஷ்மிஷ் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அது உங்கள் பிஎன்மி கப்ஜம் பிரச்சனையையும் நீக்கும். பெரும்பாலான நோயாளிகளில் காணப்படும் அதிகமான சோர்வும் குறையும். மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் காரணமாக உங்கள் மூளையில் ஏற்படும் அழற்சி, இன்ஃப்ளாமேஷன் குறையவும் இது உதவும். அதனால நீங்கள் தினமும் கிஷ்மிஷ் சாப்பிடலாம். ஒரு சிறிய அளவு, குறைந்தபட்சம் 10 முதல் 15 கிஷ்மிஷை இரவில் ஊற வைத்து வையுங்கள். காலை எழுந்ததும் அந்த நீரை வடிகட்டி விடுங்கள். அதற்கு பிறகு மீதமுள்ள கிஷ்மிஷை நீங்கள் சாப்பிடுங்கள். நீங்கள் உங்களே பார்ப்பீர்கள் உங்க பிஎன்மி கப்ஜம் பிரச்சனை சரியாகிறது என்பதை. ஆன்டி ஆக்சிடென்ட் கிஷ்மிஷில் இருப்பது உறுதி, அது உங்கள் அழற்சியை குறைக்கிறது. இதற்குடன் நீங்கள் சில சமயங்களில் முந்திரி பருப்பும் காஜு சாப்பிடலாம். இது என்ன செய்யும் என்றால், உங்கள் தசைகளில் கட்டுப்பாடு இல்லாமல் சக்தி வராமல் இருந்தால் காஜு அந்த தசைகளை கட்டுப்படுத்தும், மேலும் உங்களுக்கு சக்தியையும் வழங்கும். ஏனெனில் இதில் மக்னீசியமும் சிங்கும் உள்ளது. இது தசைகளில் அதிகமான கடினத்தன்மை, ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அதை குறைக்கவும் உதவும். ஆனால் கவனமாக இருங்கள். உங்களுக்கு இரத்த அழுத்தம், பிபி மற்றும் சர்க்கரை சுகர் இருந்தால் அவற்றின் அளவை சமநிலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் பல வகையான உலர் பழங்கள் உள்ளன. அவற்றை உபயோகித்து நீங்கள் உங்கள் பார்கின்சன் நோயின் அறிகுறிகளை குறைக்கலாம். இன்றைய வீடியோவில் எந்த உலர் பழங்களை ஒரு பார்கின்சன் நோயாளி எடுத்துக்கொண்டு தனது அறிகுறிகளை பெரிதும் கட்டுப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இதுவரைதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.